இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க க்ளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து வச்சார். இந்த நிகழ்ச்சி திட்ட ஆரம்ப நிகழ்வில் பேசின ஜனாதிபதி 3 விஷயம் குறிப்பிட்டிருந்தார். முதலாவது விஷயம் என்னன்னா, இலங்கை ஒரு அழகான நாடு, நமக்கு வளங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருந்தார். ஆகவே இந்த வளங்களை சூழல் மாசடையாதவாறு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருந்தார். இலங்கையை ஒரு தூய்மையான நாடாக நாங்கள் பேண வேணும், அதுக்குண்டான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அதோடு கூட 2வது விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இலங்கையை டிஜிட்டல் மயப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு சேவைகளை துரிதமாக வழங்குவதற்கு இந்த டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த நாட்டை நாங்கள் எப்படி டிஜிட்டல் மயமாக்கல் செய்யணும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லியிருந்தார். 3வது அவர் சொல்லியிருக்க விஷயம், இலங்கையை லஞ்சம் ஊழல் மோசடிகள் அற்ற நாடாக மாற்ற வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக வெளிநாடுகள் தெரிவித்துள்ளதோடு அவர்கள் அதற்காக நிதி உதவிகளையும் வழங்கியிருக்காங்க.